அஸ்ஸலாமு அலைக்கும் குழந்தைகளே. இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போகிறேன். இது நம் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் கதை. நட்பை பற்றிய ஒரு அருமையான கதை. வாருங்கள், கேளுங்கள். நிலவொளி வீசும் மக்கா நகரின் தெருக்களில் சிறுவன் முஹம்மது ஸல்லல்லாஹு தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தார். அவர் எல்லோரிடமும் அன்பாகவும் கனிவாகவும் பேசுவார். யாரையும் வருத்தப்படுத்த மாட்டார். அவரை பார்த்தாலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி வரும். முஹம்மது வளர்ந்த பின் வணிகப் பயணங்களுக்குச் சென்றார். அவர் எப்போதும் உண்மையாக பேசினார். யாரையும் ஏமாற்றவில்லை. அனைவருக்கும் உதவி செய்தார். அதனால் மக்கள் அவரை அல் அமீன் என்று அழைத்தார்கள். அதாவது நம்பிக்கைக்குரியவர் என்று பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் இருந்தார். அவர் பெயர் அபூபக்கர் சித்திக் ரலி. இருவரும் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தார்கள். மகிழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் எப்போதும் ஒன்றாக இருந்தார்கள். ஹிஜ்ரா பயணத்தின் போது மிகவும் கடினமான நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அபூபக்கர் அவர்களும் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார்கள். அபூபக்கர் பயந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கவலைப்படாதே, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இதுதான் உண்மையான நட்பு. கஷ்டத்தில் கூட கைவிடாத நட்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பன் என்பவன் வாசனை திரவியம் விற்பவனைப் போன்றவன். அவன் அருகில் இருந்தாலே உனக்கு நல்ல வாசனை கிடைக்கும். அதேபோல் நல்ல நண்பர்களுடன் இருந்தால் நாமும் நல்லவர்களாக மாறுவோம். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? எப்போதும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். உண்மையாக இருங்கள், அன்பாக இருங்கள், உதவி செய்யுங்கள். அன்பும் நட்பும்தான் இஸ்லாத்தின் அழகு. அல்லாஹ் நம் அனைவரையும் நல்ல நண்பர்களாக ஆக்குவானாக. ஜஸாக் அல்லாஹ் ஹைர்.